கேக்குற உங்களுக்கே எப்படி இருக்கே, ஸ்பாட்ல இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நானும் சும்மா விடல மச்சான். அந்த ஆள் காவியா கழுத்துல தாலி கட்ட போறதுக்கு முன்னாடி எனக்கு உனக்கு செம ஃபைட் மச்சான். ஃபைட்னா சும்மா ஒண்ணும் இல்ல, சரியான அடிதடி. அப்புறம் என்னாச்சு? கீழே பார்த்தா தட்டுல தாலி இருந்தது, தட்டுல ஒரே உத. தாலி ஸ்ட்ரைட்டா என் கைக்கு வந்துருச்சு. அதே ஃபோர்ஸ்ல உத்தம நெஞ்சில விட்ட ஒரு உத போய் விழுந்தா 10 அடி தள்ளி. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல மச்சான், நேரா போனேன், காவியா கழுத்துல நானே தாலி கட்டிட்டேன். போடு மாஸ் மச்சான். நீ படத்துல கூட அந்த மாதிரி சீன் பார்த்தது இல்லடா, மிரட்டி விட்ட மச்சான். தீபக், நீ சொல்றத கேட்கும் போதுதான் தெரியுது காவியா எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருக்கான்னு. பாவம் அந்த பொண்ணு. நல்ல வேலை பண்ண நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. காவியாவுடைய லைஃபே நீ சேவ் பண்ணிருக்க. பின்ன நான் யாரு? தீபக்ல. தீபக், ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. சொல்லு காவியா. வாங்கன்னு சொல்றேன்ல. கைஸ், காவியா என்ன முதல்ல தனியா பேச கூப்பிடுறா. சரி சரி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டா மச்சான். வா காவியா. மச்சான் நான் கலக்க வந்துடுறேன். ஆமா, இந்த ஸ்டோரி கேட்ட த்ரில்லிங்கா இருக்குல்ல. ஆமா, எல்லாம் ரொம்ப ஓடி நல்ல ஆ. சொல்லு காவியா, கூப்பிட்டு இருந்த. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மத்தவங்க முன்னாடி நீங்க ஹீரோ ஆகுறதுக்கு ஏன் லைஃப் தான் கிடைச்சதா? நான் கேட்டேனா உங்ககிட்ட என்ன வந்து காப்பாத்துங்கன்னு? நீங்க இல்லனா என் வாழ்க்கை போயிடும்னு நான் கெஞ்சனா? நீங்களா வந்து கல்யாணத்தை நிறுத்தி என் கழுத்துல தாலி கட்டிட்டு இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுட்டு இருக்கீங்களா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இரு இரு இரு, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்னோட பிரச்சனையா, என்னோட ஃபீலிங்ஸா மத்தவங்க கிட்ட சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. காவியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் அந்த அர்த்தத்திலையும் சொல்லல. அவங்க என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க, நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்.